innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd fa inna asdaqal hadisi kitabullah wa khairal hadi muhammad sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. மதிப்பிற்கும் பெருமரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே, அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் ஏகத்துவ கொள்கையும் பரிசோதனைகளும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக என்னால் இயன்ற சில தகவல்களை நான் கடந்த தினங்களில் கொடுத்திருக்கின்றேன். ஒரு ஏகத்துவ கொள்கையில் இருப்பவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் சமரசம் செய்துவிடக்கூடாது. இந்த தௌஹீது என்ற இந்த கொள்கையை சுமந்த நிலையில்தான் நம்முடைய ரூஹு நம்மை விட்டு பிரிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பில் பேசப்படக்கூடிய தகவல்கள். அதாவது உங்கள் மீதோ என் மீதோ அல்லது வேறு எவர் மீதோ உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கலாம், ஒரு கோபதாபங்கள் இருக்கலாம், ஒரு சங்கடங்கள் இருக்கலாம். இந்த சங்கடங்கள் ஒருபோதும் கொள்கையில் நம்மை தடமாற வைத்து விடக்கூடாது. அது எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நாம் சந்தித்தாலும் சரிதான், எந்த மாதிரி சங்கடங்கள் நம்முடைய வாழ்வில் நடந்தாலும் சரிதான், யார் சம்பந்தமாக வந்தாலும் சரிதான், நான் இருப்பது இந்த கொள்கையில் நான் பயணிப்பது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காத ஜமாத்தாக கொள்கையாக இருக்கிற காரணத்தினால, அல்லாஹ்வை ஓரிரை கொள்கையாக தௌஹீத் என்ற கொள்கையில் இந்த அமைப்பு இருக்கிற காரணத்தினால் தான் இதில் நான் பயணிக்கிறேன். விருப்பு வெறுப்பு என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மம்மாத்தலா யுஷ்ரிக் பில்லாஹி ஷையா தஹலல் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காத நிலையில் மௌத்தாகி விட்டாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்றார்கள். மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. தூய்மையான உள்ளத்தோடு யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று சொன்னார்கள். ஆக இந்த தௌஹீத் என்ற கொள்கை தான் சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய கொள்கை. இதில் உறுதியான நபர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு காலம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் இதில் தடம் மாறக்கூடாது. இதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிச்சை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையிலேயே என்னை வாழவை, இந்த கொள்கையிலேயே என்னை மரணிக்கவை என்று கேட்க வேண்டும். நான் இது ஒரு முன்னுரையாக சொல்லி பல தகவல்களை சொல்வதற்காக, அதாவதுங்க, நான் அல்லாஹ்வை மட்டுமே நான் வணங்க வேண்டும். அதில் நம்ம எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடக்கூடாது. அல்லாஹ் இறக்கி அருளிய இறை சட்டங்களை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். வேற எந்த மனிதர்களுடைய கருத்துக்களையும் பின்பற்றக்கூடாதுன்னு பார்த்தோம். எப்போதுமேங்க வழிகேடுகள் எதுன்னு தெரிஞ்சாதான் சத்தியத்தை உறுதியாக பிடிக்க முடியும். வழிகேடுகள் தெரியலன்னு வைங்க,
இதுவும் உண்மை அதுவும் உண்மைன்னு போயிடுவோம். ரெண்டாவது, எது எல்லாம் நம்முடைய சத்தியத்தை நிலைகுலை செய்யக்கூடியதாக இருக்கும், வழி தவற செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கணும். அதில் எந்த ஒன்று நிலைகுலை செய்யக்கூடியதாக இருக்கும் என்றால், அதாவது இனப்பாசம். நம்ம ஆளு, எங்க ஊரு, எங்க தெரு, எங்க மொஹல்லா என்ற மாதிரி இருக்காங்களா இல்லையா? இது கொள்கையை தடமாற வைக்கும். எது உண்மை எது பொய்ன்னு பார்க்கறதுக்கு தாண்டி எங்க ஆள் தவறு செஞ்சிருக்கிறானா அவன் தவறு செஞ்சிருக்கிறான்ற மாதிரி பார்க்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். அப்படித்தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்களே 2 பேருக்கு மத்தியில் சண்டை வரும் பொழுது இவர் ஒருத்தர் அடிச்சிட்டார், அன்சாரி ஒரு முஹாஜிர் அடிச்சிட்டார். 2 பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை. இவர் அவர் அடிக்க, அவர் இவர் அடிக்க. சஹாபாக்கள் என்ன செய்யணும், விசாரிக்கணுமா இல்லையா? அன்சாரிகள் செய்கிறாங்க, அன்சாரிகளே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. முஹாஜிர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முஹாஜிர்களே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மேற்கு தெருக்காரங்க இருக்காங்க, கிழக்கு தெருக்காரங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. மேற்கு தெருக்காரங்க வாங்க, கிழக்கு தெருக்காரங்க வாங்கன்னு சொல்லி 2 பேரும் கூப்பிடுற மாதிரி. நியாயம் அநியாயத்தை தாண்டி நம்ம ஆளை ஒருத்தர் அடிச்சிருக்கான், என்னன்னு கேளுங்க என்ற ஒரு வாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடக்கிறது. இந்த புகாரியில 5040, முஸ்லிம்ல 5041வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மா பாலு தஅவல் ஜாஹிலியா. இது என்ன? இது என்ன ஒரு கூப்பாடு? இது என்ன ஒரு அழைப்பு? ஜாஹிலியா காலத்தினுடைய கூப்பாடாக இருக்கிறது, ஜாஹிலியா காலத்தினுடைய பேச்சாக அழைப்பாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி மேலும் சொல்கிறார்கள், தஊஹா ஃபஇன்னஹா முன்தினா. இதை கைவிடுங்கள், இது துர்நாற்றம் பிடிக்கக்கூடிய அழைப்பு, நாத்தம் பிடிச்ச காரியம், இதை நீங்க செய்யாதீங்க. இதை நீங்க என்ன செய்யாதீங்க? அன்சாரிகளே அப்படின்னு கூப்பிடக்கூடாது, நீ முஹாஜிர்களே அப்படின்னு கூப்பிடக்கூடாது. யார் பக்கம் தவறு இருக்குது என்று பார்க்கணும். தீமை செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய நபரை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அறிவுறுத்துறாங்க. அப்போ இது கொள்கையை காயல்பட்டினத்துக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கோன்னு வைங்க, ஒரு ஊருக்கு ஒரு கொள்கை, சென்னைக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கோன்னு வைங்க. அது தௌஹீத் சொல்லும் பொழுது என்ன செய்யும்னா, அது சரிதான், எங்க ஊருக்கு அது ஒத்து வருமா, எங்க இனத்தவர்களுக்கு, எங்க நாங்க பழகி வாழ்ந்த கலாச்சாரத்துக்கு இது ஒத்து போகுமா என்று சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹதீஸ்ல மறுப்பு இருக்கிறது. எந்த தெருவுக்கு தனி கொள்கை கிடையாது, இந்த ஊருக்கு தனி கொள்கை கிடையாது, எந்த இனத்தவர்களுக்கு தனி கொள்கை கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான் வழியாக, வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்கணும். இன்னொரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட கேட்கிறாரு, ஷஹீதுனா யார்? போர்க்களத்தில் ஈடுபடுறான்ல, ஈடுபடக்கூடியதில் எல்லா பேரும் ஒரே எண்ணத்தில் ஈடுபட மாட்டான். அவர் கேட்குறாரு, ஒருத்தர் வீரத்தை காட்டுவதற்காக போரிடுகிறார், தன்னுடைய உடல் பலம் ஆற்றலை காண்பிப்பதற்காக ஒருத்தர் போரிடுகிறார். இன்னொருவர் மக்களுக்கு காட்டுவதற்காக விளம்பர நோக்கத்தில் ஒருத்தர் போரிடுகிறார். இன்னொருத்தர் இனமாச்சரியத்துக்காக, தன்னுடைய குலம், தன்னுடைய கோத்திரம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக போரிடுகிறார். இந்த 3 பேர்ல யார் போரிட்டது சரின்னு கேட்கிறார். 3மே தப்புன்றாங்க ரசூலுல்லாஹ். வீரத்துக்காக போரிட்டானே, அதுவும் மார்க்கத்தில் கிடையாது. இன்னொன்று என்ன, விளம்பரத்துக்காக போரிட்டானே, அதுவும் மார்க்கத்தில் இல்லை. இனம் ஆச்சரியத்துக்காக, குலம் கோத்திரத்துக்காக சண்டையிட்டானே, அதுவும் மார்க்கத்தில் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க, லி தகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக எவன் போரிட்டானோ அதுதான் ஹக், அதுதான் உண்மை, அதுதான்
அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்ட போர் ஷஹீத் என்ற தன்மையை பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த நோக்கத்துக்காக நீங்க பாடுபடணும்? நம்ம சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இதில் இருக்கிறாங்க, அதனால் நம்ம இதில் இருக்கலாம், அப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. இதில் இருந்தா, இந்த கொள்கையில் இருந்தா, இதுக்காக பாடுபட்டா, இதற்காக உழைச்சா 4 பேர் நல்ல விதமாக பேசுவான், அதுக்காகலாம் நீ இருக்கக்கூடாது. இனத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ வீர தீரத்தை காட்டுவதற்காக நீ போரிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக போரிட வேண்டும். ரசூல்லா அதாவது இனத்தை என்ன செய்கிறாங்க, இனவாதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஒழிக்கிறாங்க. குறைஷி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்சாரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே கூட இருக்குமே, அது பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே, நாங்களாம் எகிப்திலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்களா இல்லையா, நாங்களாம் அங்கேருந்து வந்தவங்க இங்கேருந்து வந்தவங்க. அதனால் என்ன, நீயும் அல்லாஹ்வுடைய அடிமை தான், நானும் அல்லாஹ்வுடைய அடிமை தான். யார் இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்காங்களோ அவங்க தான் சிறந்தவங்களா ஆக முடியுமே தவிர வேற எந்த காரணத்தினால, நீ பணம் வைத்திருக்கிறதுனாலையோ நான் பணம் குறைவாக வைத்திருக்கிறதுனால எல்லாம் யாரும் நல்லவர்களாக ஆக முடியாது. இது முதலாவது. கொள்கையை தீர்மானிப்பதற்கு இதெல்லாம் நம்மளை தடைக்கெல்லாம் நிற்கும். நான் சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்றேன், கவனிங்க. அதுக்கடுத்து என்ன வழிகேட்டில் வரும்னா, அதாவதுங்க மனோ இச்சைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மனோ இச்சையை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றதை விட்டு தடுக்கும். மனோ இச்சை இருக்கு பாருங்க, அல்லாஹ் கேட்குறான், மனித்தஹத இலாஹு ஹவா, மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நீ நபியை நீர் பார்த்தீரா? அல்லாஹ் கேட்குறான். அவருக்கு நீ பொறுப்பாளராக ஆவீரா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனோ இச்சைனா என்ன? மனோ இச்சை சுய விருப்பம்னா என்ன? யாருக்கா தெரியுமா? இதனுடைய விளக்கங்கள் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது குரான்ல வேதக்காரர்களை பார்த்தெல்லாம் சொல்றான், அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம் மனோ இச்சை. மனோ இச்சையை அவங்க கடவுளாக எடுத்துக்கொண்டாங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். மனோ இச்சைனா என்ன? என்னங்க? தான் செய்யறது மனோ இச்சை. இந்த மனோ இச்சை என்று சொன்னால் அவங்களுடைய ஒரு எண்ணம் என்ன வருதோ அதுக்கு நேர் மாற்றமாக குரான் அல்லாஹ் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மனோ இச்சை என்றால் என்னன்னா, உண்மை இதுன்னு தெளிவாக தெரிந்தாலும் கூட, ஹக்கு இது என்று தெரிந்தாலும் கூட எப்போது நிராகரிப்பாங்க? அவங்களுடைய உள்ளத்துக்கு, அவங்களுடைய எண்ணத்துக்கு, அவங்களுடைய செயல்பாட்டுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்க முடியாதுன்னு மறுக்கிறாங்கல்ல, இதான் மனோ இச்சை. இதுக்கு அல்லாஹ் குரான்ல மறுப்பு கொடுக்கின்றான். நம்மளாம் பல இடத்துல இந்த வசனங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன வசனம் தெரியுமா? எந்த மூமினான ஆணும் எந்த மூமினான பெண்ணும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், அல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அந்த ஒரு காரியத்தில் அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்த அந்த காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் மூமின்களுக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால், அவனுடைய தூதர் சொல்லிவிட்டால், சமியனா வாத்தானா, நாங்கள் கேட்குறோம், நாங்கள் காது கொடுத்து கேட்குறோம், அதை கட்டுப்படுறோம் என்பதே மூமின்களுடைய சொல்லாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனோ இச்சை என்ன செய்யும்? தர்கா வழிபாடு நீங்கள் ஷிர்க்குன்னு சொல்லுவீங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்? எங்கள் மனசு அதை ஏற்றுக்கொள்ளலையே. அப்துல் காதர் ஜிலானி மேலே எங்கள் முகப்பத்தில் உள்ளத்தில் அவ்வளோ பாசம் இருக்குதே, மறுக்கிறானா இல்லையா? தாயத்து கட்டியிருக்கீங்க, கட்டிருங்க, ஷிர்க்குது தவறுன்னு ஹதீஸ்லாம் இருக்கு, உண்மைதான். எங்கள் உள்ள அதை ஏற்றுக்கொள்ளலையாப்பா, எங்கள் மனசு மறுக்குதே. ஃபாத்தியா ஓதக்கூடாது, மௌலூது ஓதக்கூடாது, என் உள்ள ஏற்றுக்கொள்ளலையே. நீங்கள் ஆதாரத்தை காமிச்சாலும் கூட, நம்பரோட எடுத்து காட்டினாலும் கூட ஏன் மறுக்கிறான்? மனோ இச்சை. மனோ இச்சை அல்லாஹ் தான் கேட்குறான். மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நீ பார்த்தாயா? அல்லாஹ் கேட்குறான். இருக்கா இல்லையா? இப்படி வழிகேடுகள் என்ன செய்யுங்க? மனோ இச்சை மார்க்கமாக எடுத்துக்கொள்வான். அல்லாஹ் ரசூலை விட அவனுடைய முடிவு அவனுக்கு பெருசாக தெரியும். இந்த ஊரில் இன்னொரு கலாச்சாரம் என்ன? திருமணம் ஆன உடனே பெண் வீட்டில் போய் தங்கி விடுறது இருக்கா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய வரதட்சணையினுடைய கலாச்சாரம் என்னன்னா, அது கீழக்கரையாக இருக்கட்டும், காயல்பட்டினமாக இருக்கட்டும், அதிராம்பட்டினமாக இருக்கட்டும், திருமணம் ஆன உடனே மாப்பிள்ளையை பிடிச்சி பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நடைமுறை இருக்கா இல்லையா? இது குரானுடைய அனுமதியா? அது அல்லாஹ் வழிகாட்டின முறையா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த முறையா இது? தெளிவான வழிகேடு தானே. அல்லாஹ் தலாக் என்ற அத்தியாயம் 65வது சூராவில் பாடம் நடத்துறான். கணவன் எங்கே தங்கியிருக்கிறாரோ அங்கே எடுத்து தான் மனைவியை தங்க வைக்கணும். அல்லாஹ் சொல்றான் திருமலை குர்ஆன்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்களோ அவர்கள் அந்த பெண்களை அங்கே குடியமர்த்துங்கள். 65வது சூராவில் 5வது வசனத்தில், 65வது அத்தியாயம் 1வது வசனத்தில் நீங்கள் 2 இடத்துல குர்ஆன்ல பார்க்கலாம். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை ஆண்கள் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ என்ன ஆகுது? அவங்க வீட்டுக்கு நீங்க போறதுனால அந்த அம்மா நிர்வாகம் செய்யுது, இந்த ஆண் கேட்டுக்கொண்டு போறார். ஏன்? அல்லாஹ் சொல்ற மாதிரி ஆண் வீட்டில் நீங்க பெண்ணை குடி அமர்த்தினீங்கன்னா இவர் ஆர்டர் போடக்கூடிய இடத்துல இருப்பார், அந்த மனைவி கட்டுப்படக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நீங்க நிராகரிச்சதுனால, பெண் வீட்டுக்கு நீங்க போனதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா அவங்க சொல்ற வார்த்தையை நீங்க கேட்டு நடக்கிறது. இது மார்க்கத்தில் ஹலாலா? இது ஒரு கதை ஒன்று இருக்கு சொல்லுவாங்க. இந்த சகோதரர்கள் தான் கேட்டேன். அலாவுதீன் காலின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சாருன்னு சொல்லி. பாவத்தில் இஸ்லாத்தில் என்னென்னா, யார் ஒரு பாவத்தை ஆரம்பித்து வச்சானோ அவனுக்கு யாரெல்லாம் இந்த பாவத்தை செயல்படுத்துகிறார்களோ அந்த தண்டனை அவனுக்கு போகும்னு இருக்கு. அவர் ஆரம்பித்து வச்சிருந்தாருன்னு வைங்க, அவருக்கு தான் இந்த ஊரில் நடக்கிற எல்லா பாவத்துக்கும் ஒரு ராயல்ட்டி போகும். அவர் என்ன சொன்னாரா, ஒரு அம்மா, கர்ப்பிணி அம்மா குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துச்சான். குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரதை இவர் பார்த்தாரா, ஆலிம்சா. இந்த அலாவுதீன் காலின்றவர் பார்த்து, என்னம்மா காதி அலாவுதீன், அவர் என்னம்மா ரொம்ப சிரமப்படுறியம்மா கேட்டான். இல்லை மாமியார் தண்ணி எடுத்துன்னு வர சொன்னாங்க. என்னம்மா புள்ளத்தாச்சியா இருக்க, இன்னைக்கு நாளைக்கு குழந்தை பிறந்துற மாதிரி தெரியுது, சிரமத்தில் ஏம்மா இப்படி எடுத்துன்னு வர அப்படின்னு கேட்டாராம். இல்லை விடுற, மாமனாரை விடலை மாமியாரை விடலை, எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லிச்சான். அப்போ நீ என்ன செய்ய, ஒரு தீர்ப்பு கொடுத்தாராம் ஆலிம்சா. உன் வீட்டுக்கு மாப்பிள்ளையை வர வச்சிரு என்று அருமையான ஒரு தீர்ப்பு கொடுத்தாராம். இந்த தீர்ப்பு தான் காயல்பட்டினத்தில் எல்லாத்திலையுமே அமல்படுத்துறாங்களாம். மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனால் சிரமம் இருக்குமா இல்லையா? அதனால் அந்த ஆலிம்சா கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் அந்த வீட்டில் எல்லாரும் போயிருங்க. அதாவது ஒரு சகோதரர் சுட்டி காட்டினார், செருப்பு சைஸ் கம்மியாக இருக்குது, 6 நமக்கு இப்போ 9 சைஸ் போடணும், 8 சைஸ் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? செருப்பு எடுத்து போட்டு பெரிய செருப்பு வாங்கிட்டு வரணும். செருப்புக்கு தகுந்த மாதிரி கால் வெட்டினா என்ன இருக்கும்? அவனை முட்டாள்னு சொல்லுவோமா இல்லையா? செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டினோம்னா அது என்ன செய்யும்? முட்டாள்தனம் சொல்லுவோம். இந்த அம்மாவை அந்த மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்தினாங்கன்னா அவர் யார் அறிவுரை சொல்லணும்? அந்த கணவரை பிடிச்சி அறிவுரை சொல்லணும். அந்த மாமனார் மாமியாரை பிடிச்சி அறிவுரை சொல்லணும். ஏமா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, மார்க்கத்தில் இது இல்லையம்மா என்று அறிவுரை சொல்றதை விட்டுட்டு, அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு கண்டிக்கிறத விட்டுட்டு, அறிவுரை சொல்றதை விட்டுட்டு நீ இந்த வீட்டுக்கு போன்னு சொன்னாரா இவங்க போயிட்டாங்களாம். இது என்ன வழிகேடுனா, இந்த நபர் சொல்லக்கூடிய இந்த வழிகேடான விஷயத்தை ஒட்டுமொத்த ஊரும் கடைபிடிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம்! சாதாரணமான விஷயமா இது? ஒரு நபர் இதை வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த ஊரும் பிடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா 5 வேளை தொழுகிறோம். ஏன் தொழுகிறோம்? நம்ம அல்லாஹ் சொல்லிட்டான், குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குன்னு தொழுகிறோம். ரமலான் மாசத்துல ஏன் நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ் சொல்லிட்டான்றதால நோன்பு வைக்கிறோம். அந்த மாதிரி இடத்துல இந்த அறிவுரையை வச்சிருக்காங்கன்னா பாருங்க எவ்வளவு முட்டாள்களா இருக்காங்கன்னு பாருங்க. மார்க்கத்தில் இது இல்லை. ஆனால் இந்த கதையை வச்சுக்கிட்டு இது ஒரு நடைமுறை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. மார்க்கம் தடுக்கிறது. பெண் வீட்டில் போய் ஆண் தங்கக்கூடாது. பெண் வீட்டில் நகையாக, பணமாக, பொருளாக, வீடாக எந்த ஒரு வகையிலையும் வரதட்சணை வாங்கக்கூடாது. இது ஹராம். ஆனால் இந்த ஊர்களில் மட்டும் பார்க்குறோம், தமிழகத்தில் மற்ற பகுதியெலாம் பார்க்க முடியல. கீழக்கரையாக இருக்கட்டும், காயல்பட்டினமாக இருக்கட்டும், அதிராம்பட்டினம், இந்த 3 பகுதியில் ஒரு பெண் வீட்டுக்கே இவர் குடுத்தனம் போயிடுறாருன்னா இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு பலவீனமான நிலைன்னு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்களாக ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆண்களுடைய வீரத்தை, ஆண்களுடைய அதிகாரத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி மட்டம் தட்டி கீழே உட்கார வைக்கக்கூடிய நிலைன்றதை யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மனோ இச்சையை பின்பற்றுறது தான் காரணம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை மதிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை மதிக்கணும். அந்த இடத்துல வேறு எவருடைய வார்த்தையை மதிக்க கூடாது
என்றத உள்ளத்தில் பதியாத காரணத்தினால தான் கண்ட காதி அலாவுதீன் சொன்னால் கூட மார்க்கமாகுது, கண்ட நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மார்க்கமாகுது, ஊருடைய நடைமுறையாக மாறுது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. இந்த ஊரினுடைய நிலைமை உங்களுக்கு புரியும். மார்க்கத்தை குரான் ஹதீஸ்ன்றது முதல் இடத்துல இருக்குதா, முன்னோர்களுடைய வழிமுறை எங்க மனசுக்கு எது சரியா படுதோ அந்த முறை சரி மேலோங்கி நிற்குதா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையை விட முன்னோர்கள் தாங்க எங்களுக்கு முக்கியம் என்றதை நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினால இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை உறுதி சார்ந்த அறிவுரைகள் சொல்ல வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்கிறது. சரியா? அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தையை யாராவது நம்ம மீறணும்னு சொன்னால், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கெஞ்சிட்டு அறிவுரை சொல்லிட்டுலாம் அல்லாஹ் இருக்க மாட்டான். அல்லாஹ் கடுமையாக அதை அறிவுரையாக எச்சரிக்கையாக தான் சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீது பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவன் மகன் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், கப்பல் ஒன்று தயாரி, அதில் நம்பிக்கை கொண்டவர்களாக ஏற்றுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏற்றுகிறார். அப்போ கப்பலில் ஏற்றின பிறகு தண்ணீர் ஊற்றுகிறது, வானத்திலிருந்து ஊற்றுகிறது, பூமியிலிருந்து தண்ணீர் கொப்பளிக்கிறது. அவன் என்ன செய்கிறான், மகன் இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார். மகனே கப்பலில் என்னோட ஏறிக்கொள்ளே என்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவன் சொல்கிறான், சாவி இலா ஜபல், நான் மலை மேல் ஏறிக்கொள்வேன். யாசிமுனி மினல் மா, அது தண்ணீர்லேருந்து என்னை காப்பாற்றும். நான் மலை மேலே போய் நின்று கொள்வேன், நான் தண்ணீர்லேருந்து தப்பிச்சுக்கிருவேன்றான். அவர் சொல்கிறார், இன்னைக்கு அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவரை தவிர வேறு யாரும் தப்பிக்க முடியாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். ஃபஹால பைனஹுமுல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன். ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அலை குறுக்கிட்டது. அவன் அலையில் மூழ்கடிக்கப்பட்டவனாக அவன் ஆகிவிட்டான் அல்லாஹ் சொல்றான். மகன் மூழ்கடிக்கப்பட்ட, சாகடிக்கப்பட்ட, கொல்லப்பட்ட நபர்களில் அவனும் ஒருவனாக மாறிவிட்டான். இதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், ரப்பிப்னி மின் அஹ்லி, இறைவா என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவன், என் ரத்த பந்தத்தில் உள்ளவன், காப்பாற்று என்று கேட்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், லைஸ மின் அஹ்லிக, உன் மகன் உன் குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது, உன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இது நல்ல செயலும் கிடையாது. நீ கேட்கிறிய, நீ பரிந்துரை செய்றிய, மகனுக்காக வாதிடுறிய, இது நல்ல காரியம் கிடையாது. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இன்னி ஐது அன் தகுன மினல் ஜாஹிலீன், நீ முட்டாள்களில் ஒருவராக ஆவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன் அல்லாஹ் கண்டிக்கிறான். இப்படிலாம் கண்டிச்ச பிறகு மன்னிப்பு கேட்கிறார். எல்லாம் தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிரு, நீ அருள் புரி, நீ மன்னிக்காவிட்டால், நீ அருள் புரியாவிட்டால் நான் நஷ்டவாளி ஆகிவிடுவேன். அவர் மன்னிப்பு கேட்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நான் தெரியாம கேட்டுட்டேன், அறிவில்லாத விஷயத்தை கேட்காதேன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு இப்படி எல்லாம் அவர் சொல்கிறார். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை கேட்டாரே, என் மகனை காப்பாற்றுன்னு கேட்டாரே, தப்பா இது? மனிதர் என்ற மட்டும் தானே கேட்டாரு. அல்லாஹ் ஏன் அவ்வளோ ஆத்திரப்படுறான், கோவப்படுறான்? உன் மகன் உன் குடும்பத்தில் உள்ளவன் இல்லை, ஷிர்கில் இருக்கிறான், உன் மார்க்கத்துக்கு நேர் எதிர்கொள்கையில் இருக்கிறான் என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான் என்றால், கொள்கையில எவ்வளவு உறுதியாக அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இருக்க சொல்கிறான்றதை பாருங்க. நம்ம தடுமாறுறோமே. ஒருத்தர் தர்கா வழிபாடுகார ஒருத்தர் சொன்ன உடனே நம்ம மார்க்கத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய தயாராகிடுறோமே. மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறார் என்ற காரணத்தினால நம்ம மார்க்கத்தை விட்டு கொடுத்துட்டு போகக்கூடியதுக்கு நம்ம தயாராகிடுறோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையை பாருங்க. அதே மாதிரி இன்னொன்று நீங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல பல கொள்கையினர் இருக்காங்கல்ல. தர்கா வழிபாடு தப்புன்ற கொள்கையில் இருக்கிறாங்க சில பேர், தர்கா வழிபாடு சரின்ற கொள்கையில் இருக்கிறாங்க, ஃபாத்தியா மௌலூது சரின்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க, தப்புன்ற நம்பிக்கையில் ஜமாத் இருக்காங்கல்ல. இந்த ரெண்டு பேருமே ஒரே மேடையில் நின்று பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ஊர் நடக்குதா இல்லையா? அது தப்புன்னு சொல்றவரும், தர்கா வழிபாடு தப்புன்னு சொல்றவரும், தர்கா வழிபாடு சரின்னு சொல்றவரும் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் நிற்கிறாங்களா இல்லையா? ஒரே பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்களா இல்லையா? கை கோர்த்து கொண்டு நிற்கிறாங்களா இல்லையா? ஆக வழிகேடு என்னவென்று சொன்னால், என் கொள்கையில நான் சமரசம் செய்து இணை வைப்பு, மூட நம்பிக்கை, பிதஅத் இருக்கக்கூடியவனிடத்துல கை கோர்த்து நிற்பது ஆக வழிகேடு. இந்த ஊர்ல பல மேடைகள் பொதுக்கூட்டத்தில் நீங்க பாருங்க, மதுஹபு சரின்றவரும் மேல இருப்பார்,
மதுஹபு தப்புன்றவரும் மேலே இருப்பார், தர்கா வழிபாடு தப்புன்றவரும் மேடையில் இருப்பார், கூடுன்றவரும் மேடையில் இருப்பார். ஒன்றா நீங்கள் பார்க்கலாம், வேணால் நீங்கள் எல்லா இயக்கத்துடைய மேடைகளில் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போருக்கு போகிறாங்க. பத்ரு போருக்கு போகும்பொழுது அதில் ஹர்ரத்தில் வப்ரா என்ற ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறார். ஒரு மனிதர் வர்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்கள் கூட சேர்ந்து நான் போரிட விரும்புகின்றேன், என்னை சேர்த்து கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்குறார். நான் உங்கள் கூட வர்றேன், சண்டையிடுறேன், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன், சஹாபாக்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன், எதிரிகளோடு நான் போரிடுறேன், என்னை நீங்கள் உங்கள் அணியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, துமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீ அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாயா, நீ மறுமை நாள் அந்த நான் தூதர் என்பதை நீ நம்பி இருக்கிறாயா என்று கேட்குறாங்க. காலலா, இல்லை, நான் அல்லாஹ்வை நம்பலை, உங்களுடைய தூதராக நான் ஏற்றுக்கொள்ளலை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபர்ஜி ஃபலன் அஸ்தஈன பி முஷ்ரிக், திரும்பி போ, இணை வைப்பாளருடைய உதவி எனக்கு தேவை கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீ திரும்பி செல்லலாம், ஷிர்கில் இருக்கக்கூடியவருடைய உதவி எனக்கு தேவையில்லை, நீ திரும்பி போ என்று சொல்லி சொல்கிறாங்க. மீண்டும் வர்றார், கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அங்கே வந்து நான் வர்றேனே, என்னை சேர்த்துக்குங்களேன், போரிடுறேன், சண்டையிடுறேன், எதிரிகளோட வந்து நிற்கிறேன்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் அதே கேள்வி கேட்குறாங்க, நீ அல்லாஹ்வை நம்பி இருக்கிறியா, என்னை தூதராக ஏற்றுக்கொள்றியா, இல்லை, போ, திரும்பி போ, இணை வைப்பாளருடைய உதவி எனக்கு தேவையில்லைன்றாங்க. மூன்றாவது ஒரு கட்டத்தில் வருகிறார், என்னை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு கேட்குறார். இதே கேள்வி கேட்குறாங்க, நீ அல்லாஹ்வை நம்புறியா, நான் நம்புறேன், என்னை தூதராக நீ ஏற்றுக்கொள்றியா, ஏற்றுக்கொள்றேன், கிளம்பு, போருக்கு போகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறான். அதாவதுங்க, கூட்டம் சேர்க்கறது இல்லை நம்மளுடைய நோக்கம். ஷிர்க்கெல்லாம் விட்டுட்டு வந்தா நீயும் நானும் ஒரு அணியில நிக்கலாம், இது தப்பு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது தப்பு, இதை ஏற்றுக்கொள்றியா, நீயும் நானும் கை கோர்த்து நிக்கலாம். நீ தர்கா வழிபாடு கூடுன்னு இருப்ப, சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்லுவேன், தாயத்து கட்டலான்னு சொல்லுவேன், மௌலூது ஓதலான்னு சொல்லுவேன், நானும் நீயும் கை கோர்த்து கொண்டு ஒரு மேடையில் எப்படி நிற்க முடியும்? இது கொள்கை உறுதியா, கொள்கை தடுமாற்றமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பாடம் படிக்கிறோம். நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல நாம் நிற்கிறோம் என்று சொன்னால், எந்த மாதிரி ஊர் கலாச்சாரம் வந்தாலும் சரிதான், எந்த மாதிரி ஊர் பாசம் வந்தாலும் சரிதான், அந்த நடவடிக்கைகள், அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஷிர்கான காரியத்துக்கு உதவி செய்யக்கூடியதாக, தூண்டக்கூடியதாக, ஷிர்க் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பாராட்டக்கூடியதாக எல்லாம் இருக்குமானால், அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாக எல்லாம் இருக்குமானால், அந்த இடத்தையெல்லாம் நம்ம நிற்கவே கூடாது, அவர்களிடத்துல கை கோர்க்க கூடாது, அவர்களுடைய நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் நமக்கு பாடம் நடத்துகிறது இந்த செய்திகள் எல்லாம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது எல்லாம் தடுமாறக்கூடிய ஒரு இணை வைப்பில் தடுமாறக்கூடிய இடம். அதே மாதிரி பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசல் நம்ம மக்கள் என்ன நம்புறாங்க தெரியுமா? எதில் மினாரா இருக்கிறதோ, எதில் ஒளி செய்யக்கூடிய இடம் இருக்கிறதோ, எதில் மெஹராப் இருக்கிறதோ, எதில் பாங்கு சொல்லப்படுதோ, எதில் இமாம் நின்று தொலை வைக்கிறாரோ, அதெல்லாம் பள்ளிவாசல் நினைக்கிறாங்க. கட்டடம் வந்து அமைந்து விட்டால் பள்ளிவாசல் ஆகிடுமா? மினாரா வந்து விட்டால் அது பள்ளிவாசலாக ஆகிவிடுமா? ஒளி செய்யக்கூடிய இடம் வந்து விட்டால் அது பள்ளிவாசலாக ஆகிவிடுமா? கட்டடம் இல்லை ஒரு பள்ளிவாசலுடைய அளவுகோல். அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கூப்பிடக்கூடாது, ஷிர்க் நடைபெறக்கூடாது. அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அங்கே அல்லாஹ்வோட வேற எவரையும் அழைக்காதீர்கள். ஜின் என்ற சூராவில் அல்லாஹ் சொல்றான், பள்ளிவாசல்ல ஷிர்க் நடக்கக்கூடாது, மொத்தமும் அந்த தௌஹீத் மட்டும்தான் அங்கே நடைபெறணும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, தௌபாவுல, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பு அன் யத்ததஹரு. அந்த மஸ்ஜிதுன் நபவி இருக்குல்ல, மதீனா பள்ளிவாசல், அதை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த பள்ளிவாசல்ல சில ஆண்கள் வணங்குகிறார்கள், தூய்மையை விரும்பக்கூடிய, தௌஹீதை விரும்பக்கூடிய ஒரு ஆண்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. தூய்மை நல்லா சொல்றான், தூய்மைன்னு நான் விளக்கம் கொடுக்குறேன். தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் அங்கே ஆண்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். தூய்மைனா எதை குறிக்கும்? உள்ளத்தில் ஷிர்க் இல்லாததுன்னா அங்கே தூய்மையை குறிக்கும். அல்லாஹ் சொல்றான். அந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சொல்றான், நபியே, நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினா அங்கே போகாத, இந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு போ. ஏன் தெரியுமா? உஸ்ஸிஸால தக்வா மின் அவ்வல் யௌம் அஹக்கு அன் தகும ஃபீஹி. ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் இந்த பள்ளிவாசல் தான் கட்டப்பட்டிருக்கிறது.
நீ வணங்குவதற்கு அந்த பள்ளிவாசல் தான் தகுதியான பள்ளிவாசல் நல்லா சொல்றான். தகுதியான பள்ளிவாசல் எது? ஷிர்க் நடைபெறாத பள்ளிவாசல் தான் தகுதியான பள்ளிவாசல். தாயத்து கட்டாத பள்ளிவாசல் தான் அல்லாஹ் வணங்கக்கூடிய பள்ளிவாசல். மௌலுது ஓதாத அப்துல் காதர் ஜீலானி அவுலியா அவர்களே நாகூராண்டவரே என்று அழைக்காத அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல். அது எவ்வளோ மினாராவை பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மினாராவை வச்சாலும் சரி, ஹவுல் வச்சாலும் சரி, மோதினாரை வச்சாலும் சரி, இமாம வச்சாலும் சரி, அது பள்ளிவாசலாக அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்காது. இணை வைப்பு நடந்தால் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? தொழுகை நேரம் வரதான் பார்க்குறோம். அது தர்காவளி பள்ளிவாசலாக இருந்தா என்ன, தாயத்து கட்டுற பள்ளிவாசலாக இருந்தா, மௌலுது ஓதுற பள்ளிவாசலாக இருந்தா என்ன, சூனியத்தை நம்புற பள்ளிவாசலாக இருந்தா என்ன, போய் தொழுப்பா என்று போயிடுறோம். இதெல்லாம் கொள்கை தடுமாற்றம். உறுதியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஷிர்க் நடைபெறாத இடத்துல தாங்க நாங்கள் தொழுவேன், ஷிர்க் இருக்கிற இடத்துல நான் தொழ முடியாதுங்க என்று விலகி வரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். உணர்ச்சிக்கு கட்டுப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நாம் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தடுமாற்ற வரக்கூடிய இடங்கள். அதே மாதிரி இஸ்லாத்தில் வரதட்சணை என்பது கூடாது. இது வீடு வகையாக வரதட்சணைன்னு ஒன்று வாங்குறாங்க, பெண் வீட்டுக்கு போகிறது, இது மார்க்கத்தில் இல்லாதது. இன்னொன்று என்ன நடக்குது? ஒரு விருந்து என்ற பெயரில், பெண் வீட்டு விருந்து என்ற பெயர் நடக்குதா இல்லையா? கலரி சாப்பாடு என்று பெண் வீட்டு விருந்து என்ற பெயரில், பெரிய ஆடம்பர திருமணம் என்ற பெயரில், அதுக்குனே ஒரு பள்ளிவாசல் குத்தகைக்கு கொடுத்த மாதிரி இருக்கிறாங்க. நீ எந்த மாதிரி திருமணம் வேணாலும் நடத்துப்பா, நாங்கள் தஃப்தர் தர்றோம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிற காரணத்தினால பெண் வீட்டு சாப்பாடு கூடுன்றாங்க, மார்க்கத்துக்கு விரோதமான சாப்பாடு கூடுன்றாங்க, அனாச்சாரம் பிதாத்தான காரியம் நடக்கக்கூடிய திருமணங்கள்லாம் அங்கே போய் நடத்துகிறாங்க. நம்ம கிட்ட வர்றாங்க, பா பிதாத் இருந்தால் நாங்கள் தஃப்தர் தரமாட்டோம்பா, வரதட்சணை இருந்தால் நாங்கள் தஃப்தர் தரமாட்டோம், பெண் வீட்டு சாப்பாடு இருந்தால் நாங்கள் தஃப்தர் தரமாட்டோம், பெண் வீட்டுக்கே நீ போய் தங்கிடுறியா, உனக்கு தஃப்தர் தரமாட்டோம் சொன்னால் நாங்கள் திறந்திருக்கிறோம் என்கிட்ட வாங்க என்று பள்ளிவாசல்களை வைத்துக்கொண்டு இப்படி தஃப்தர் கொடுக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பார்க்குறீங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கல்யாணத்தில் போய் நம்ம சாப்பிட்டா நம்மக்கிட்ட எவ்வளோ ஈமான் இருக்கும். இந்த கல்யாணத்தில் போய் நம்ம கலந்து கொண்டு சாப்பிட்டு வர்றோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ஈமான் இருக்குது பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீமையை கண்டா கையால் தடுங்க, மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிருஹு பியதிஹி, தீமையை கண்டா கையால் தடுங்க, ஃபைன்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, கையால் தடுக்க முடியலையா வாயால் சொல்லி தடுங்க, வாயால் கூட உங்களால் தீமையை சொல்லி தடுக்க முடியலையா ஃபபி கல்பிஹி, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி வாங்க, ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ, உள்ளத்தால் வெறுத்து வருவது ஈமானுடைய பலவீனமான நிலை, ஈமானுடைய கடைசியான நிலைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈமான் கொஞ்சமாவது இருக்குன்றதுக்கு அடையாளம் தப்பு செய்யறதை கண்டிக்கணும், தப்பு செய்யறதை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது ஈமானுடைய அடையாளம். போய் அங்கேயே உட்கார்ந்து நம்ம சாப்பிட்றோம்னு சொன்ன எந்த அளவுக்குன்னா, நம்ம தாவா பணிக்கு போகிறோம், தாவா பணிக்கு பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது என்ன கேட்குறாங்க தெரியுமா? நீங்கள் வாய் கிளியே பேசுவீங்க, கல்யாணம் வந்தால் நீங்கள் ஒருத்தன் கூட உருப்படியாக இருக்க மாட்டீங்களா நம்மளை பார்த்து கேட்குறான். நம்மளை பார்த்து அவன் கேட்குறான், கரெக்டாக தான் பேசுகிறீங்க, குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்கிறீங்க, பெண் வீட்டு விருந்து இல்லைன்றீங்க, பெண் வீட்டில் தங்கக்கூடாதுன்றீங்க, இந்த விருந்துன்னு வச்சா உங்கள் ஆள் தான் வரிசையாக உட்காந்துருக்கிறான். அவன் யார் சொல்கிறது? நம்ம எதிர்கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், எதிர் வழிகேட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னப்பா பிரச்சாரம் பண்ணுறீங்க, தப்புன்னு சொல்கிறீங்களே, உங்கள் ஆட்களை உங்களை திருத்த முடியுதா என்று அவன் கேட்கும் பொழுது எங்கள் முகத்தை நாங்கள் எங்கே வைத்துக்கொள்கிறது? என்னால் இவ்வளவு பலவீனமான நிலையில் தௌஹீத்வாதிகள் இருக்கிறாங்களே என்று நம்ம கவலைப்படக்கூடியதாக நம்ம பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை ஏவுங்கள் என்கிறான், தீமையை தடுங்கள் என்கிறான். யாமுருன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் தான் நாளை மறுமையிலே வெற்றியாளர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ அப்பேற்பட்ட காரியத்தில் குரங்காக மாற்றப்பட்டவர்கள் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, தீமையை தடுக்காதவங்க தான் அல்லாஹ் குரங்காக பன்றிகளாக மாற்றினான்னு சொல்றான் அல்லாஹ். இப்போ தீமையை செய்தவர்கள், தீமையை தடுக்காமல் இருந்தவர்கள், தீமையை தடுத்தவனையும் தடுத்தாவன், அவர்களை அல்லாஹ் குரங்குகளாக மாற்றினான்னு சொல்றான். இப்போ ஒரு ஊர்ல தீமை நடக்குதுன்னா என் வீட்டில் நடக்கலையா, அவன் தானே செஞ்சான் என்று ஒரு மூமின் சொல்ல முடியாது. சாது பின் அபி வக்காஸ், சாது பின் அபி வக்காஸ் என்ற நபி தோழர், உங்களுடைய அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
கொள்கையை ஏற்றுக்கொண்ட, ரசூலுல்லாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட சாது பின் அபி வக்காஸ் அவர்களுடைய தாய், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வா, முகமதை பின்பற்றிய அவரை விட்டு வெளியே வா, அப்போதான் நான் உங்ககிட்ட சாப்பிடுவேன், நான் தண்ணி குடிப்பேன், நான் பேசுவேன் என்ற அளவுக்கு திடகாத்திரமாக நிற்கிறாங்க, உறுதியாக நிற்கிறாங்க. குரான் வசனத்தை ஆதாரம் காமிக்கிறாங்க. குரானில் சொல்லப்பட்டிருக்குல்ல, சீன்னு கூட சொல்லக்கூடாது, பெற்றோரை நல்ல முறை நடக்கணும்னு குரானில் இருக்குல்ல. நான் சொல்கிறேன், நீ வெளியே வா, இஸ்லாத்தை விட்டு வெளியே வா, முகமதை விட்டு வெளியே வா என்ற அந்த அம்மா சொல்கிறாங்க. அவர் வரல. இந்த அம்மா சாப்பிடாம குடிக்காம அப்படியே இருக்கிறாங்க. 3 நாள் ஆகிறது. 3 நாள் கழித்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இன்னொருத்தர் வந்து அவருடைய மகன் உமாரா என்று சொல்லப்படக்கூடிய மகன் வந்து தண்ணீர் கொடுத்து அவரை எழுப்பாட்டி உட்கார வைக்கிறார். உட்கார வச்ச பிறகு அந்த அம்மா எழுந்து பதுவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாசமா போ, உருப்படாம போ என்று பதுவா செய்கிறாங்க. நான் சொன்ன என் பேச்சு கேட்கல, முகமதை விட்டு வெளியே வான்னு நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிற, தௌஹீதை விட்டு வானா கேட்க மாட்டேங்கிற என்று கோவப்படுறாங்க. அதுக்கு பிறகு இவர் சபிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தில் இணை வைக்குமாறு உங்களுக்கு வற்புறுத்தினால் ஃபலா துதிஹுமா, அந்த தாய் தந்தையருக்கு கட்டுப்படாதீர்கள். ஷிர்க்கு பக்கம் கூப்பிடுறாங்களா, இணை வைப்பின் பக்கம் கூப்பிடுறாங்களா, திருப்பியும் வழி கேட்டு கூப்பிடுறாங்களா, திரும்பவும் உங்களை தவறான வழிக்கு கூப்பிடுறாங்களா, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தௌஹீதுக்கு வந்த பிறகு திரும்ப உங்களை வழி கேட்டுக்கு கூப்பிட்டால் கட்டுப்படாதீர்கள். வசாஹிபுஹுமா ஃபித்துன்யா மாரூஃபா, உலக விஷயத்தில் நல்ல முறையில் தோழமை கொள்ளுங்கள். உலக விஷயத்தில் மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க, நல்ல உணவுகளை கொடுங்க, அவங்களை நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஆனால் மார்க்கம் என்று வந்துட்டா அவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாயிருங்க. நல்லா சொல்கிறேன். இப்படி தானே உறவினர் அப்படி தானே நம்மளை கூப்பிடுவாங்க. பாப்பா திருமணம் வச்சுருக்கேன், வீடு கொடுப்பீங்களா? வீடு கொடுப்போம். பெண் வீட்டு சாப்பாடு? ஆமாம் பெண் வீட்டு சாப்பாடு. நான் வரமாட்டேங்கன்னு தானே சொல்லணும், வந்துடுறேன் போங்கன்னு சொல்லி அனுப்புனா. சாது பின் அபி வக்காஸ் அந்த மாதிரி தானே கூப்பிட்டாங்க, என் கொள்கையின் பக்கம் வாங்கன்னு தானே கூப்பிட்டாங்க. சாது பின் அபி வக்காஸ் நான் போக முடியாது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் தான் நிற்பேன்னு உறுதியாக நின்னாரு. நம்மக்கிட்ட ஏன் அந்த உறுதி இருக்க மாட்டேங்குது? தடுமாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம உள்ளத்தில் அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் இன்னும் அழுத்தமாக நம்பவில்லை. ரசூலுல்லாவை அழுத்தமாக பின்பற்றணுமே, உறுதியாக பின்பற்றணுமே, அந்த அளவுக்கு உறுதியாக நம்ம பின்பற்றவில்லை என்று சொன்னால்தான் இது போன்ற ஒரு தடுமாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். அதனால்தான் யா முகல்லிபல் குலூப் சபித் கல்வி அலா தீனிக்கன் துவா அதிகமாக கேட்கணும். நம்ம உள்ளங்களை புரட்டுபவனே, என் உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலையாக வை என்று ஏன் கேட்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற தடுமாற்றம் வருகிறது, இது பலவீனமான நிலை வருகிறது, இதிலிருந்து நாம் உறுதியாக இருப்பதற்காக. அப்போ இது போன்ற விஷயத்திலிருந்து நம்ம விலகி கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றரை செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், கடைசியான நாள் இருக்கிறதுனால ஒரு தகவல் விடுபற்றக்கூடாது என்றதுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வாசற்படியில் உருவம் பொதித்த திரைச்சீலை இருக்கிறது. திரைச்சீலையை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துடுறாங்க. மகள் ஓடி வர்றாங்க. ஏன் போறீங்க? வாங்க உள்ள வாங்க, விருந்துக்கு தான் கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போகாம திரும்பிட்டாங்க. அப்போ ஏன்னு கேட்கும் பொழுது, வாசல்ல உருவம் பொதித்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட திரைச்சீலை இருக்கிறது, அதனால தான் நான் வரலன்றாங்க. சாதாரண ஒரு உருவம் பொதித்த ஒரு ஆடம்பரமான ஒரு பர்தா தொங்குறத காரணத்தினால் ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சிட்டு போறாங்க. நம்ம புறக்கணிச்சிட்டு வர்றதெல்லாம் எதை விட்டு? ஒரு உருவம் இருக்கிறத விட்டு உங்களை வெளியே வர சொல்லலை. ஒரு ஹராமான காரியம் அங்கே நடக்குது சபையில், அதை விட்டு வெளியே வாங்க. இதை விட பாரதூரமானது. ரசூலுல்லாஹ் வெளியே வந்தது பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, சின்ன விஷயம் அது. அதுக்கே மகளுடைய வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. நம்ம பாரதூரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சபையில் என்ன செய்கிறோம்? போய் கலந்துட்டு வர்றோம். அதனால நம்ம இதில் உறுதியானவர்களாக இருக்கணும். இது தடுமாற்றம் வரக்கூடாது என்பதற்கு இந்த செய்தியும் நம்ம மேற்கோள் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அது மாதிரி இன்னொரு கொள்கை உறுதிக்கு ஒரு சம்பவம் சொல்றதா இருந்தா, உம்மு சுலைம். பொதுவாக நீங்கள் ஆண்கள் இடத்துல தான் கொள்கை உறுதியை பார்ப்பீங்க, பெண்கள் இடத்துல உறுதி தடுமாற்றங்கள் குறைவாக தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், காஃபிரை முடிக்காதீங்க, முஷ்ரிக்க முடிக்காதீங்கன்றான். ஆண்களுக்கும் சொல்றான், பெண்களுக்கும் சொல்றான். முஸ்லிமை தான் நீங்க முடிக்கணும், இணை வைப்பாளர்களை முடிக்க கூடாது என்று சொல்லி அல்லாஹ் 2வது அத்தியாயம் 221வது வசனத்தில் சொல்றான். அபு தல்ஹா வந்து பெண் கேட்கிறார், உம்மு சுலைம் கிட்ட பெண் கேட்கிறார், என்ன முடிச்சுக்கன்றார். அம்மா சொல்றாங்க,
உன்ன மாதிரி ஒரு நபரை மறுக்க முடியாதுப்பா. அவங்க சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு நபரை நம்ம மறுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ தகுதியான நபர் தான். ஆனால் லாக்கின்னக ரஜுலன் காஃபிர், ஆனால் நீயோ முஷ்ரிக்கான நபராக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நபராக நீ இருக்கிறாய். நான் முஸ்லிமான ஒரு பெண்ணா இருக்கிறேன். ரெண்டு பேரும் செட் ஆகாத. நீ நபர் நல்ல நபர் தான். உன்ன மாதிரி ஆட்கள் ஒரு பொண்ணு கேட்டா ஊர்ல யாரும் மறுக்க மாட்டாங்க. ஷிர்கில் இருக்கியே, ஷிர்கில் இருக்கக்கூடிய உன்னை நான் எப்படி முடிக்க முடியும் என்று கேட்கும் பொழுது இந்த அம்மா ஒரு விஷயத்தை கூடுதலாக சொல்றாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றியா, தௌஹீதுக்கு வந்துடுறியா? தௌஹீதுக்கு வந்துட்டேன்னு சொன்னா நான் அதையே மஹரா எடுத்துக்கிறேன், மஹர் வேற எதுவும் வேணாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. மஹர் அதே வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை மஹராக வைத்துக்கொண்டு திருமணம் முடிக்கிறார்கள். இவர்களுடைய இருவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வை அப்படி வணங்கக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹ்வை அப்படி பின்பற்றக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹ்வை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக மாறினாங்க இந்த ரெண்டு பேரும், அபூ தல்ஹாவும் உம்மு சுலைம். நம்முடைய திருமணத்தில் இப்படி பார்க்கிறோமா? ஒரு பெண் ஷிர்க் வைக்காத ஒரு பெண்ணா இருக்கணும், ஒரு மாப்பிள்ளை இணை வைக்காத மாப்பிள்ளையா இருக்கணும், கொள்கை உறுதி உள்ளவனா இருக்கணும், கொள்கை உறுதி உள்ள பெண்ணா இருக்கணும். இந்த மார்க்கத்துக்காக தான் முன்னுரிமை தவிர வேற எதுக்கு முன்னுரிமை கிடையாது என்று சொல்லி முடிக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய கொள்கை உறுதியை பார்க்கிறோம். அப்படி எல்லா விஷயங்கள்லைங்க நம்ம உடைய செயல்பாடுகள்ல நம்முடைய தொழுகை முறை, நம்ம இப்போ ஒரு 100 பேர் தொழுகிறோம்னா ஒவ்வொருத்தருடைய தொழுகை ஒரு மாதிரி இருக்கு. ஒருத்தர் நெஞ்சில் கை கட்டுறாரு, ஒருத்தர் நெஞ்சிற்கு கீழே ஒருத்தர் கை கட்டுறாரு, ஒருத்தர் தொப்புள்ள கை கட்டுறாரு, ஒருத்தர் விரல் நீட்டி வச்சிருக்கிறாரு, ஒரு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒருத்தர் விடுறாரு, ஒருத்தர் அசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி 100 முறை வச்சுக்கிட்டு அல்லாஹ் ஏற்றுக்குவானா? அமலை ஏற்றுக்குவானா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நம்ம தொழுகிறோமே. அல்லாஹ் நீங்க எல்லாம் எப்படி வேணாலும் தொழுங்கப்பா, நான் அதை ஏற்றுக்குவேன் நல்லா வாக்கு கொடுத்துருக்கேனா? ஏதாவது புகாரியில் 631வது ஹதீஸ் எடுத்து பாருங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் உங்க தொழுகையை அமைச்சுக்கிறணும். மெம்பர்ல ரசூலுல்லாஹ் தொழுது காட்டுறாங்க. நான் ஏன் மெம்பர்ல தொழுது காட்டுறேன் தெரியுமா? என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் தொழுது காட்டுறாங்க. அவங்களுடைய தொழுகை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் எல்லா குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களோட தொகுப்பே இருக்கு. வேண்டுமானால் நூல் கூட நாங்கள் வச்சுக்க வேண்டாம், வாங்கிட்டு போங்க. தொழுகையின் சட்டங்கள் அத்தனை தொகுப்பாக வச்சிருக்கோம். எங்க வேண்டுமானால் உரசி பார்த்துக்கிடுங்க. எந்த நூலோடும், புகாரியோட, முஸ்லிமோட, மற்ற எந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நூல்களோட இந்த நூலை உரசி பார்த்துக்கொள்ளுங்க. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமல்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆலிம் சாக்கள் சொன்ன முறையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. முன்னோர்களுடைய வழிமுறையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லா அமல்களையும் சீராக்குங்க. தொழுகையா இருக்கட்டும், நம்முடைய அமலா இருக்கட்டும், நம்முடைய துவா இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்ம கொண்டு வரணும். நம்முடைய இபாதத்துகள் என்ன செய்யணும்? எல்லாமே செக் பண்ணணும். 5 வேளை நம்ம பாங்கு தொழுகிறோம்ல, ஃபஜர் 2 ரக்காத் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு, அதனால சரி ஓகே. அது லுஹர் 4 ரக்காத் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு, பிரச்சனை இல்லை. அசர் 4 ரக்காத் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு, பிரச்சனை இல்லை. மக்ரிப் 3 ரக்காத், இஷா 4 ரக்காத் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு. இது போன்ற மற்ற விஷயங்கள் இருக்குதான்னு செக் பண்ணணுமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயங்களும் நம்ம இடத்துல இருக்கிறது, இல்லாத விஷயங்களும் நிறைய கலந்து இருக்கிறது. அதை சுத்தப்படுத்த வேண்டிய, சரிப்படுத்த வேண்டிய தேவைகள் நிறைய இருக்கு. பொதுவாக மக்களுடைய பலவீனம் என்னன்னா, எடுத்து பார்க்க மாட்டாங்க. அவங்க சொன்னது உண்மை, இவங்க சொன்னது உண்மை நம்புறதுனால வழிகேடர்கள் எல்லாம் தனக்கு தோதுவான விஷயங்கள் எல்லாம் பயான் செய்யக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோம். எடுத்து படிங்க, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க, ஒன்னத்தையும் விடாதீங்க. ஆய்வு செய்து பின்பற்றினால் சரியாக இருந்தால் 2 கூலி நன்மை கிடைக்கும், அது தவறாக இருந்தால் 1 கூலி நன்மை கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு நம்ம படிக்கணும், ஆய்வு செய்யணும், சரியானதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றணும். சரியா? இது போன்ற விஷயங்கள். அது போன்ற உறவினர்கள் நமக்கு இருக்கிறாங்களா? தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு பணிவிட செய்யறது நம்ம கடமை. நெருங்கிய உறவினர்கள் இருக்காங்களா? உங்களுக்கு பணிவிட செய்யறது நம்ம, அவங்களுடைய சேர்ந்து வாழ்றது நம்ம கடமை. தாய் தந்தையரை கவனிக்காம நம்ம இருக்கிறோமா, நம்ம எவ்வளவு தொழுதாலும் வேஸ்ட் தான். அது நம்ம எவ்வளவு இபாதத்துகள் செய்தாலும் அவங்களுடைய மனதை புண்படுத்தி விட்டு நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் நாட முடியாது. ரசூலுல்லாஹ் பெரும்பாவத்தில் 2வது பெரும்பாவமா சொன்னாங்க, உக்கூக்குல் வாலிதைன், தாய் தந்தையருடைய மனதை புண்படுத்துவது பாவத்தில் பெரிய பாவமாக சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். தாய் தந்தையரை மனது நோவடித்து விட்டு, சில பேர் உதவி செய்வான், நல்ல காரியத்துக்கெல்லாம் உதவி செய்வாங்க, தாய் தந்தையருக்கு நயா பைசா கொடுக்க மாட்டான். இங்க கொடுக்காம ஊர் உலகத்துக்கெல்லாம் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய முடியுமா?
யோசிச்சு பாருங்க. அப்போ இது போன்ற அம்சங்கள் எல்லாம் பெற்றோர் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அவங்கள சீன்னு கூட சொல்லக்கூடாது. அவர்களை நல்ல முறையில் பணிவிடை செய்து அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்கள நம்ம இருக்கணும். உறவினர்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்களை வெட்டி வாழக்கூடாது. அவர்களோடு இணைத்து வாழ்வதன் மூலமாக சொர்க்கம் நுழையக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ரசூலுல்லா யார் உறவை வெட்டி வாழ்றாங்களோ அவங்க நரகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது போன்ற பல அறிவுரைகளை சொல்ல வேண்டும். ஓரளவுக்கு தொகுப்பாக சில விஷயங்களை மட்டும் நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ஆக நம்ம அல்லாவை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் நாம் செய்யாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றக்கூடிய அந்த விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் செய்யாமல் உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது 3 பேர் 3 காரணத்துக்காக போரிடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். யார கைது சொல்லுங்க. மக்கள் பேர் சொல்றதுக்காக. கோத்திரமா? குலம் கோத்திரத்துக்காக. இனம் ஆச்சரியம். ஓகே, இது ஆமாம். இந்த 3 காரணத்துக்காக போரிடுறவங்க கூடுமா? இதில் எது சரின்னு கேட்கும் பொழுது எது சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அது சொல்லலையே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும் என்பதற்கு போரிட்டவரே அவர். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டவர் ஆவார், ஷஹீதாக இருக்கிறார் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கார். சரி, அவருக்கு பதில் முடிஞ்சில்ல? ஒன்று மட்டும். இன்னைக்கு துவாக்கு போயிடலாம், அமலுக்கு போயிடலாமா? சரி. அதாவது நான் உரையில் நான் கூட நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன். கொள்கை உறுதின்றது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவசியமான ஒரு விஷயம். தடுமாற்றங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும். நேற்றைய உரையில் கூட நான் சொல்லியிருந்தேன் எப்படியெல்லாம் ஒரு பலவீனமான நிலைகள் ஒரு மூமினுக்கு வரும், சோதனைகள் வரும், கொள்கை தடுமாற்றங்கள்லாம் வரும்ன்றதெல்லாம் சுட்டி காட்டியிருந்தேன். உறுதியானவர்களாக நம்ம எந்த நேரத்தில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது 2 துவா அல்லாஹ் குரானில் 1 துவா கற்றுத்தரான், ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை கற்றுத்தராங்க. ஆல இம்ரானில் 7வது வசனம், அதை நீங்கள் எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரப்பனா லா துஸி குலூபனா பாத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இறைவா, எங்களுக்கு நீ நேர்வழி கொடுத்த பிறகு, ஹிதாயத்து கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை தடுமாற வைத்து விடாதே, தடம் புரள செய்து விடாதே என்ற ஒரு அற்புதமான ஒரு துவா. அது எப்போவுமே நமக்கு அந்த துவா அதிகமாக என்ன செய்யணும்? கேட்கணும். ரப்பனா லா துஸி குலூபனா பாத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். நீதான் அருள் கொடுக்கக்கூடிய பாக்கியம் பொருந்தியவன்ற அல்லாஹ்வை பாராட்டி நம்ம அந்த துவாவை கேட்குறோம். இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய துவா பயானில் சொன்ன அந்த வாசகம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, அதாவது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு அன் யகூல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துவாவை சொல்வார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டுபவனே, என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் நிலையாக வை, நிலை பெறச் செய் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆமன்னா பிக வபிமா ஜிஅத பிஹி. நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் நம்பியிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், வேதத்தை நம்பியிருக்கிறோம், மறுமை நாளை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீங்கள் எந்த குரான் ஹதீஸை சொல்கிறீங்களோ அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஃபஹல் நகாஃபு அலைனா, எங்கள் மீது நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த துவா ரசூல் அதிகமாக ஓதும் பொழுது அவங்க என்ன கேட்குறாங்க? எங்கள் மீது நீங்கள் பயப்படுறீங்களா? ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளத்தில் நிலையாக இந்த மார்க்கத்தில் வை, உள்ளங்களை புரட்டுபவனே இந்த மார்க்கத்தில் எங்களை நிலை பெறச்சேன்னு கேட்கும் பொழுது உள்ளம் தடுமாறிடுமோ, வழிகேட்டில் நாங்கள் போயிடுவோம், நீங்கள் பயப்படுறீங்களான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆம், எல்லா உள்ளங்களையும் மனிதர்களுடைய உள்ளங்களையும் ஒரு உள்ளமாக அல்லாஹ் ஆக்கி தன்னுடைய 2 விரலில் வைத்திருக்கிறான். யுகல்லிபுஹா ஹைசு யஷா, தான் நாடியவாறு அதை புரட்டுகிறான். தான் நாடினா ஹிதாயத்து கொடுப்பான், தான் நாடினா வழிகேட்டில் அனுப்பிடுவான். நீங்கள் பார்க்கலாம், இங்கே காயல்பட்டினத்தில் மிகப்பெரிய ஆலிமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பரேல்வியில் போய் மௌலூத் ஓதிக்கிட்டு கையேந்திக்கிட்டு நிற்கிறார். இருக்காரா இல்லையா? நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். இங்கே தௌஹீதுக்காக ஆலிமாக இருந்து பேசக்கூடியவர்களாக இருந்தவங்க அல்லாஹ் யார் வேணாலும் வழிகேட்டில் கொண்டு போய் நிற்க வச்சிருவான். அந்த மாதிரி எந்த ஒரு நிலையும் நமக்கு வந்துடக்கூடாது. என் ரூஹு தௌஹீதில் இருக்கிற நிலையிலேயே ரூஹு பிரியணும். ஷிர்க்கு ஒருபோதும் நமக்கு வந்துடக்கூடாது.
அப்போ இந்த துவாவை அதிகமாக நம்ம ஓதணும். இது ஒருபோதும் வழிகேடு வந்து விடக்கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா. முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் இருக்கிறது. சொல்லிக்கிறேங்க. யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப், சப்பித் சப்பித் கல்பி, சப்பித் கல்பி அலா தீனிக, சப்பித் கல்பி அலா தீனிக, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. சரி, முஸ்லீமில் ஒரு வார்த்தை விடுபட்டு மாற்றமாக வந்திருக்கும். அது அதே அர்த்தம் தான். யா முசர்ரிஃபல் குலூப், யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக என்ற ரிவாயத்து முஸ்லீமில் வருகிறது. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நம்ம இந்த ரெண்டு துவால எது வேணாலும் ஓதிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, முடிச்சிடலாமா? வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.